அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. யார் தினமும் இந்த வாசகத்தை 100 முறை ஓதி வருகிறாரோ அவருக்கு 4 வகையான மிக பெரும் பலன்கள் கிடைக்கின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அது என்ன வாசகம்? அதனால் கிடைக்கக்கூடிய அந்த 4 வகையான பலன்கள் என்னென்ன? இன்ஷா அல்லாஹ் தினமும் ஒரு துஆ தொடரின் இன்றைய தகவலாக பெற்றுக்கொள்வோம். புகாரி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 3293வது ஹதீஸில் இந்த வாசகம் இடம்பெற்றிருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது அந்த வாசகமாகும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாரும் இணை இல்லை. அவனுக்கே ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் உரியது. புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது. அவன் எல்லாவற்றிற்கும் ஆற்றல் உடையவன். இது அந்த வாசகத்தின் பொருளாகும். யார் இதை ஒவ்வொரு நாளும் 100 முறை ஓதி வருகிறாரோ அவருக்கு 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும். மேலும் அவருடைய கணக்கில் 100 நன்மைகள் எழுதப்படும். அவருடைய கணக்கிலிருந்து 100 பாவங்கள் அழிக்கப்படும். மேலும் அவர் இதை காலை பொழுதில் ஓதினால் மாலை வரை ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெற்று விடுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பானவர்களே, மிக எளிமையான முயற்சி, மிகப்பெரிய கூலி. அதிகபட்சமாக இதை நிதானமாக 100 முறை ஓதுவது 7 நிமிடங்கள் வரை நமக்கு செலவாகும். இதை கொண்டு கிடைக்கக்கூடிய பலன்கள் மிக பெரிய அளவிலானவை. தினமும் இதை ஓதக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நன்மைகளை பெறுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.